Hi friends, welcome to Saji cooking. இன்னைக்கு ஒரு ஈவினிங் செம்மையான டேஸ்டான ஒரு சீஸ் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இங்கே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 இன்க்ரீடியன்ஸ் தான். மைதா, பட்டர், சீஸ், ஆயில், வாட்டர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள். மைதா ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது சீஸ் கியூப். இது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் தான் இருக்கும். அமுலில் இருக்கும், மில்க் மிஸ்டில் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டர். இது அன்சால்டட் பட்டர். இந்த பட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போது ஒரு பிளேட்டில் மைதா மாவு, ஒரு கப் மைதா மாவு போட்டுக்குங்க. அதில் நம்மளோட பட்டர், இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்கும். இது பார்த்தீங்களா, இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னே அப்படியே கையில் உடையணும். அதுதான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குன்ற அர்த்தம். இதை போட்டு இந்த மைதாவில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம சால்ட் எதுவும் போட வேண்டாம், ஏன்னா சீஸில் ஆல்ரெடி சால்ட் இருக்கிறதுனால நம்ம சால்ட் போட வேண்டாம். இந்த மாதிரி மைதாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிடும்போது அந்த சீஸோட ஃப்ளேவர் நல்லா வரும். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. இந்த மாதிரி பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சீஸ் எடுத்து நல்லா உடைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணோம். எப்படி நம்ம பட்டரை எப்படி மாவில், அந்த மைதா மாவில் மிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி சீஸையும் நல்லா கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம். பாருங்க, இந்த பட்டரும் சீஸும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி பிசைகிற மாவு மாதிரி சாஃப்டாக பிசையணும். ரொம்ப ஹார்டாக போட்டு பிசைய வேண்டாம். சும்மா நம்ம விரல்களால் இப்படி பிசைஞ்சா போதும். பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை ரெஸ்ட்டில் விட்டுடலாம். நம்மளோட டோ இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம இது 2 பாகமாக பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு நம்ம பூரி கட்டையில் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி நல்லா பார்த்தீங்களா 2 பாகமாக பிடிச்சிட்டோம். நம்ம இப்போது ஒரு பூரி, அதான் நம்ம சப்பாத்தி செய்கிற அந்த கட்டையில் வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணி நம்மளுக்கு டைமண்டாவோ இல்லை ஸ்கொயராவோ உங்கள் விருப்பப்படி ஷேப்பில் கட் பண்ணி ஆயிலில் பொரிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், சிம்பிளான ஸ்நாக்ஸ் இது. சீஸ்
ஸ்நாக்ஸ் இது ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சு ஒரு 2 நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். நல்லா க்ரன்ச்சியாக உள்ள சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி லைட்டாக திக்னஸ் இருந்தால் போதும். கட் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு கடையில் ஆயில் வந்து லைட்டாக சூடானா போதும். ரொம்ப சூடாகக்கூடாது. சூடானா மேலே அப்படியே தேஞ்சிடும், உள்ளே வேகாது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி சூடாக இருந்தால் போதும். ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம ஈவினிங்கில் அழகாக உட்காந்து சாப்பிட்லாம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு கூட மயோனைஸ் அப்படி இல்லாட்டி கார சட்னி, ஐ மீன் அந்த கொத்தமல்லி புதினாலாம் போட்டு அரைப்போம் இல்லையா சட்னி, அந்த சட்னி இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட பார்த்தீங்களா இப்படி தான் ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது, அதே நேரத்தில் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி அழகாக நம்ம ஈவினிங் டைமில் மயோனைஸ், நான் கூட மயோனைஸ் வச்சுருக்கேன், இது வீட்டில் செஞ்சது தான். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம ஈவினிங்கில் அழகாக செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சாஜி குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக காத்திருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க.